ஒரு சிலர் முள்ளங்கி சாம்பார்னாவே தெரிச்சு ஓடுவாங்க. அந்த மாரி ஆளுகளுக்கு இந்த மாதிரி ஒரு முள்ளங்கி சாம்பார் வச்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யலாமா? இப்போ ஒரு குக்கர்ல 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போகிற வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். முள்ளங்கியை நான் இந்த மாதிரி ரவுண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அந்த முள்ளங்கியை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா இதில் இருக்க தண்ணிச்சத்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், முள்ளங்கியை நல்லா வதக்கி இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணும். பருப்பு வெந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பில் இருக்க தண்ணியை மட்டும் இந்த காயோடு ஆட் பண்ண போகிறோம். பருப்பை கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். தென் இது கூட ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 தக்காளியும் இதோட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம வீடுகளில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள், அதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த காய் நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். காய் வந்து ஒரு 90% வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பை கடைசியாக காய் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணி ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்து ஒரு 80% கொரப்பாக அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணுறோம். புளி வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளிக்கரைசலும் இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விடுறோம். அதாவது தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் எடுத்துகிட்டு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறோம். தென் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் சேர்த்துட்டு இதோட 10 சின்ன வெங்காயமும் 2 வரமிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல 3/4 பதம் நல்லா வேகணும். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை இந்த சாம்பாரில் ஊற்றுனீங்கன்னா நல்லா மணக்க முள்ளங்கி சாம்பாரே வேணான்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த முள்ளங்கி சாம்பார் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்கூடையும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி முள்ளங்கி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.